மூசிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலபித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் சிறந்த நல் வணக்கங்களை, கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். சரி, இப்ப என்ன பார்க்க போறோம்? வார பலன்கள். இறைவன் அற்புதமாக வரமாக தருகின்ற வாரப்பலன்கள். இந்த வாரப்பலன்களில் ஒவ்வொரு நாளும் இந்த 7 நாட்கள் 6-10-2025 முதல் 12-10-2025 வரை 7 நாட்களுடைய வாரப்பலன்கள் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றது என்பதை ஒரு அற்புதமான ஒரு பலன்களாக ஒரு நல்ல மாற்றம், ஒரு கிரகத்துடைய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய கிரக மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகின்றது. முக்கியமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து முக்கியமான காரியங்கள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு சிறப்பு வாரமாக அமையப் போகின்றது. ஒரு முக்கிய கிரக பயிற்சி ஏற்பட போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள், முக்கிய யோகங்கள், முக்கிய மாற்றங்கள், முக்கிய சம்பவங்கள், பல நிகழ்வுகள், பல முக்கியத்துவமான நிகழ்வுகள் வெற்றியாக மாறப்போகின்றது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மாலையாக உங்களுக்கு விழப்போகின்றது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் வளம் முன்னேற்றம், லாட்டரி போன்ற யோகம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமையப் போகின்றது. பணம் கொட்டும் வாரமாக அமையப் போகின்றது. தொழில் வளம் பெருகக்கூடிய வாரமாக அமையப் போகின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனையில் தீர்வதற்கான நல்ல கிரக அமைப்புகள் ஏற்படுகின்றதா, என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா ராசியும் பார்க்கலாம். அதே நேரம் இது பொதுவான பலன் நேர்களே. இது பொது பலன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் குடும்பங்களில் இது 80% பேருக்கு அப்படியே நடக்கும். ஒரு 20% பேருக்கு ஏதாவது தடைகள், தாமதங்கள், பிரச்சனை இருக்கும். ஆக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீண்ட நாள் பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகம். தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள், மோசமான திசைகள், மோசமான புத்திகள் நடக்கும் பொழுது அது நீண்ட நாட்கள் உங்களை போட்டி வாட்டி வதக்கி கொண்டிருக்கும். அதை எப்படி சரி செய்வது, என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுவது, என்ன மாதிரி நிவர்த்தி அடைவது, எப்படிப்பட்ட நிவர்த்தியை மேற்கொள்வது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதை தெரிந்து கொள்ள கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் தீரும், சொன்னது நடக்கும். ஏனென்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை எப்ப தீரும் என்பதை அந்த பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் சரியாக நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே இந்த வாரப்பலன்களை பார்ப்போம். வாரப்பலன்கள். துளாராசினியர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள் ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான யோகங்கள். குறுகிய காலத்தில் நிறைய யோகங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலங்கள். பல செல்வங்களையும் பல கோடிகளையும் பல லட்சங்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகாதிபதி உங்களுக்கு பல வெற்றிகள் பெறக்கூடிய இடத்தில் கேந்திரத்தில் குருபான் உச்சம் பெறுகின்ற ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற அற்புதமான காலம். துளாராசினியர்களே, அதாவது துளாராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான்
2 நாட்கள் மட்டும் அந்த இடத்தில் இருப்பார். 10ஆம் இடத்திற்கு உச்சம் பெறுகிறார். 2 நாள் பிறகு 8/10/2025 அன்று 10ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். ஆக துலா ராசிக்கு இது 10ஆம் இடம், தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். ஆக மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம், பதவி முன்னேற்றம், பதவி உயர்வு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வு ஏற்படுத்தும், பதவி உயர்வு ஏற்படுத்தும், தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். செய்யக்கூடிய வியாபாரம், தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவருக்கு அந்த வியாபாரத்தில் வருமானத்தை கொட்டி கொடுக்கும். வியாபார வருமானத்தை கொட்டி கொடுக்கும். இடம் மாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, இடம் மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும். புதிய சொந்த தொழில் செய்யக்கூடியவருக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். சொந்த தொழில் செய்யக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை அதிகப்படுத்தும். ஆக பல தொழிலாளர்களை வச்சு செய்யக்கூடிய வேலைகள் மிகப்பெரிய சிறந்த யோக, தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம். குருவான் 3.5 மாதங்கள் இந்த இடத்துல இருப்பார். 3 மாதங்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய செல்வ யோகத்தையும், ஒரு பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு, ஒரு தலைமை இருக்கக்கூடிய தகுதி, ஒரு புதிய நிர்வாக பொறுப்பு, தலைமை இருக்கக்கூடிய தகுதி, இடம் மாற்றங்கள், பதவி உயர்வுகள் என்று பல செல்வங்கள், பல யோகங்கள் பெறக்கூடிய சிறந்த யோகமான காலமாக இறுதியாக அமையும். அடுத்து இந்த 8/10/2025 குரு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைவது மட்டுமல்ல, அடுத்து கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். 10/10/2025 12ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இந்த 12ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது கன்னி ராசிக்கு அதிபதியும் 8ஆம் அதிபதியும், அது அந்த ஆதிபத்தியத்தை பார்க்கணும். கன்னி ராசிக்கு, அதாவது துலா ராசிக்கு அதிபதியும், அதேமாதிரி 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது எதிர்பாராத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத அளவுக்கு பதவி முன்னேற்றத்தை கொடுக்கும், பதவி உயர்வு கொடுக்கும், எதிர்பாராத வருமானத்தை கொடுக்கும், எதிர்பாராத வருமானத்தை கொடுக்கும், திடீர் யோகத்தை ஏற்படுத்தும், திடீர் செல்வத்தை ஏற்படுத்தும், பயணங்களால் யோகத்தை ஏற்படுத்தும், வியாபாரத்தில் வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும், மருத்துவ தொழில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது துளாராசிக்கிறவங்க யார் மருத்துவ துறையில் இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு கட்டணம் கட்டக்கூடியது, ஒரு திறப்பால் நடத்தக்கூடியது, அப்படிலாம் ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை சுக்கிரன் இருக்கிறார். 12ஆம் இடம். சரிங்களா? ஆக அடுத்து வழக்கு போல் உங்களுக்கு துலா ராசிக்கு அதிபதியான செவ்வாய் தனாதிபதியாகி 7ஆம் அதிபதியாகி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நிலை புதனோடு சேர்ந்து, புதன் உங்களுக்கு யோகாதிபதி. அப்போ 2-7க்குரிய செவ்வாய், அதாவது கணவன் ஸ்தானத்துக்குரிய செவ்வாய், மனைவி ஸ்தானத்துக்குரிய செவ்வாய், அதாவது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய நிலையில் ஏற்படும். இந்த காலங்களில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு தொழில், அந்த தொழில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆக இந்த வாரத்தில் சிறப்பு அமைப்புகள் 8/10/2025 குரு உச்சம் பெற்று பயிற்சி அடைவதும், அடுத்து சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்த ஒரு சுக்கிரன், பல பிரச்சனைகள் ஏற்படுத்திய சுக்கிரன், அந்த சுக்கிரன் மாதிரி 12ஆம் இடத்துக்கு எதிர்பாராத ராஜயோகத்தை தரக்கூடிய யோகமும் உறுதியாக ஏற்படுகின்றது. இதனால் பல யோகங்கள், பல செல்வங்கள், பல முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படும். இது பொது பலன் நேர்களே, இதெல்லாம் பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு உங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, அதே நேரத்தில் ஏதாவது கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இப்படி ஏதாவது கண்டிப்பாக தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தில் இருக்கும். உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாங்கள் வாழ்க்கை நல்ல எல்லாமே நிவர்த்தி அடையணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஆக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.